வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டிஃப்ரென்ஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது மினிஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக திருநெல்வேலியில் ஒரு நியூஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ ஆல்ரெடி அதே தான் பேசிகிட்டு வராங்க. இங்கே என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சின்னதாக பார்த்துருவோம். ரொம்ப நம்ம டெப்த்தாக அதை பற்றி போக வேண்டாம். அதாவது வந்து விரிவுரையாளர் பணி, அதாவது திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 2000 விரிவுரையாளர்கள் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். அதாவது 1856 சம்திங் ஏதோ ஒன்று 2023ஆம் ஆண்டு வந்து புதிய கல்லூரி திறந்ததும் அதுக்கப்புறம் மற்ற கல்லூரிகளில் தேவைப்படும் கௌரவ விரிவுரையாளர்கள் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஒரு 1886. இப்போ புதியதாக இன்னும் 10 நாட்களில் 1500 கௌரவ விரிவுரையாளர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸையும் சொல்லியிருக்காரு. ஸோ அது 1500 500 அல்லது 800 அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. பட் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நம்மளுக்கு என்னங்கிறது தெரியும். பட் கம்பல்சரி வந்து இவங்க இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை மட்டும்தான் ஃபில் பண்ண போகிறாங்க. அதில் தான் முக்கியமாக அதுக்கான வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. பணியாமர்த்தப்பட நிரந்தர பேராசிரியர் பணியாளர்களுக்கு 4000 பேரை நியமிக்க தேர்வு நடத்த திட்டமிட்டோம். இதற்கிடையே நீதிமன்ற தடையாணையால் நிலுவையில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இப்போதைக்குன்னு எக்ஸாம் நடத்துறதுக்கு முடியாது. எக்ஸாமுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து இப்போதைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது கேஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக அடுத்து வர ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து தான் அந்த எக்ஸாம் அப்படிங்கிற விஷயம் நடத்தும். இதையே ஒரு காரணமாக வச்சு வருஷம் வந்து இவங்க அந்த ஒரு கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்களே தவிர, நிரந்தர பணிக்கான மிகப்பெரிய அது ஒரு கேஸ் சட்ட சிக்கல் கிடையாது. அதை வந்து இவங்க 5 ஆண்டு காலமாக வந்து அதையே சொல்லி கௌரவ உரையாளர்களை மட்டுமே பணியமர்த்திக் கொள்வது வந்து இங்கே பெரிய ஒரு உழைப்பு சுரண்டலையும் இந்த படித்தவர் நிலைமையும் மிக மோசமான நிலைக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இருந்தாலும் என்ன நியூஸ் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த நியூஸை போட்டிருந்தோம். அடுத்த கட்டமாக என்ன நியூஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது போக நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு வர உள்ளது. அதாவது இந்த ஜியோ 56 நிலை என்ன, அதுக்கான தீர்ப்பு அல்லது இறுதிவாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே எலெக்ஷனை பேஸ் பண்ணி கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எலெக்ஷன் வரும்போது தான் அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஜியோ 56ங்கிறது வந்து 2019 அதிமுக ஆட்சியில் போடப்பட்டது. அப்போயே அதுக்கான வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்குங்கிறது கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. அந்த வழக்கை முடிச்சு கொண்டு வந்து அது ஒரு ஃபைனல் சொல்யூஷன் ஆகுது. பட் அதில் ஒன்றுமே கிடையாது. கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே வாதத்தில் அதை முடிக்க வேண்டிய விஷயத்தை எதுக்காக 5 வருஷமாக கேஸ் நடத்தி அதில் இருந்தவங்களோட இன்றைக்கி அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட போயிருந்தவங்களோட அவங்களுக்கு சில பேர் உயிரோடு இல்லை, பாதி பேர்த்துக்கு வயது முதிர்ந்து அவங்களே ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப அதுக்கு மனவேதனையாக இருக்குது. பட் இருந்தாலும் அடுத்ததை நம்ம பார்க்கலாம். இது போக வந்து 96 கல்லூரியில் முதல்வர் பணியிடம் காலியாக உள்ளது. இதுவும் ஒரு முக்கியமான நியூஸ் தான். முதல்வர் பணியிடம் வந்து காலியாக உள்ளது. அதுவும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. கூடிய விரைவில் அதுக்கான கலந்தாய்வும் வந்து நடத்துவாங்க இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ்னால் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம். தேங்க்யூ.